தமிழகத்துல பிளாஸ்டிக் அரிசி புழக்கத்துல இல்ல அப்படின்னு அமைச்சர்களும் அதிகாரிகளும் சொல்லிட்டு வர நிலையில திருவள்ளூர் மணவாள நகரில் இருக்கிற திரையரங்குல பிளாஸ்டிக் முட்டையால தயாரிக்கப்பட்ட பப்ஸ் சாப்பிட்ட இருவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதை அறிந்த பொதுமக்கள் தியேட்டரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. இதனால கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மோகன் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருவள்ளூர் மாவட்டத்துல மணலாறு ஏரியாலன்ற ஒரு ஏரியால வந்து மாலை காட்சிக்கு வெங்கடத்தில் வந்துருக்காங்க. படம் பார்த்துட்டு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அந்த பப்ஸ் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா முட்டை வந்து பிளாஸ்டிக் முட்டை இருந்திருக்கு. 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அதுல 2 பேர் வந்து பாதியா சாப்பிட்டுருக்காங்க, ஒரு பையன் ஃபுல்லா சாப்பிட்டுருக்காப்ல. சாப்பிட்டுட்டோன்னா இவங்க போயிட்டு பிளாஸ்டிக் முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகத்திடம் போயிட்டு முறையிட்டுறாங்க. முறையிடும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அலட்சியமான இதுல வந்து இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம், இது வந்து கான்ட்ராக்ட் போட்டவங்களா சம்பந்தப்படுறது, அவங்க தான் சம்பந்தப்படும், நீங்க அவங்கள வருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காப்ல. இப்ப சாப்பிட்டா 3 பேருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்காரு. வந்து பேசினா தியேட்டர் நிர்வாகம் வந்து ஒரு அலட்சியமா சொல்லிட்டு இருக்காங்க, இது எங்களுக்கு தெரியாது, கான்ட்ராக்ட் வருவாரு, வெயிட் பண்ணுங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இது வந்து எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு இதுல நியாயம் கிடைக்கணும். இது வந்து அடுத்து மற்றவங்களுக்கு யாருக்கும் போயிட்டு இதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டே இருந்தா அப்ப இது யாரும் தான் தட்டி கேட்பாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். இது இப்போ எங்களுக்கு நடந்ததுன்றதுலாம் நாங்கள் பேசல. இருந்தாலும் இது வந்து ஒரு நிர்வாகம் வந்து அலட்சிய போக்கால் தான், ஒரு அவங்க தரமானது தராம தேட்டருக்கு வந்தா போதுன்ற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கை வந்து முழுமையா தடை பண்ணணும். உடனே இந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணோம். இல்ல அரசு அதிகாரிங்க இன்னும் வரல. இப்போ நாங்க இங்க தேட்டரால தான் இருக்கோம். பசங்க அங்க 2-3 பேர் தான் இருக்காங்க. நாங்க இப்ப இங்க இருந்து போறோம். இப்போ இங்க பிரஸ் வந்திருக்கு, அது இதை முடிச்சுட்டு நாங்க போறோம். அந்த எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கீங்க? போலீஸ் வந்துருக்காங்களா? இல்ல இப்போதான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பிரஸ் தான் இது பண்ணோம். இப்பதான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். திருவள்ளூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இதே மாதிரி சென்னை அயனாவரத்துல உள்ள அரசு பேருந்து பணிமனையில உணவகம் செயல்பட்டு வருது. இங்க நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் மதிய உணவு சாப்பிடுறதோட அருகில் இருக்கிற பணிமனைக்கும் உணவு வழங்கப்பட்டு வருது. இந்த நிலையில மதிய உணவு சாப்பிட்ட சிலர் பிளாஸ்டிக் அரிசி பயன்படுத்தி இருக்கிறதா சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. அரசு பேருந்து பணிமனை உணவகத்துல பிளாஸ்டிக் அரிசி பயன்பட்டதா எழுந்திருக்க குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விவசாயத்தினால் இழப்பு தான் ஏற்படுகிறது, நமக்கு ஆதாயம் எதுவும் இல்லை. ஆக விவசாயம் செய்து என்ன பயன் என்று நினைக்கிற நிலைமைக்கு விவசாயிகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் விளைபொருள்கள் எதுவாக இருந்தாலும், நெல்லாக இருந்தாலும், கரும்பாக இருந்தாலும், பருத்தியாக இருந்தாலும், உரிய விலையை விவசாய அமைப்புகள் தான் முடிவு செய்ய வேண்டும்.